உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க, உங்க வேலையை செய்யுங்க, நான் பார்த்துக்கிறேன். என்ன எப்படி தைரியமா இருக்கிறது? தேவன் இப்படி சொல்றாரு, எப்படி தைரியமா இருக்குது? எப்படி இருக்கிறது? இங்க அவ்வளோ அவ்வளோ என்னை பயமுத்துற பிரச்சனைகள் இங்க நிற்குது. இந்த வியாதி என்னை பயமுத்துது, இந்த பிரச்சனை என்னை பயமுத்துது, ரொம்ப பயமா இருக்குங்க. இவர் என்ன இப்படி சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள்னா நான் எப்படி தைரியம் வரும் எனக்கு அப்படின்னு சொல்றீங்களே. எதுக்கு பயந்தீங்களோ அதுக்கு பயப்பட மாட்டீங்க. தேவன் அது ஒண்ணுமே இல்லாம பண்ண போறாரு. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றாரு. அவர் சேனைகளோடு வர போறாரு, முழு இராணுவத்தோட வர போறாரு, எல்லா படைகளையும் கூட்டிட்டு வர போறாரு. என் பிள்ளை பயப்படுது, அதனால நான் சேனைகளோடு வருவேன் அப்படின்னு சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. நிஜமாவே நீங்க பயப்பட மாட்டீங்க. எதை பார்த்து இப்போ நடுங்கி கொண்டு இருக்கீங்களோ, எது உங்களை த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்குதோ, பயமுத்திட்டு இருக்குதோ, அதுக்கு இனிமே பயப்பட மாட்டீங்க. இவ்வளவுதானா, இதுக்காக நான் போய் பயந்தேன்னு சொல்ல போறீங்க. ஏன்னா தேவன் வந்துருவாரு. என் பிள்ளை பயப்படக்கூடாது, அதனால எல்லா சேனைகளோடு வருவேன், எல்லா இராணுவத்தோடு வருவேன். ஒரே ஒரு போலீஸு 2 போலீஸோடு வரமாட்டேன், எல்லா இராணுவங்களோடு எல்லா சேனைகளோடு வருவேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களாங்க? அவர் முழு வல்லமையை காட்டுவார். அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு தைரியம் வரலையா? வரும். நீங்க எதுக்கு பயந்தீங்களோ அதுக்கு இனிமே பயப்பட மாட்டீங்க. ஐயோ இதுக்கெல்லாம் போய் பயந்தனா அப்படின்னு நீங்க சொல்வீங்க. சரிங்களா? நீங்க இந்த அடிமைகள் இருக்காங்கல்ல, செங்கடல் முன்னாடி நின்று ஓன்னு அழுதாங்க. உடனே தேவன் என்ன பண்ணாரு? எல்லா சேனைகளோடு வந்தார். என்ன யாரை பார்த்து பயந்தாங்க? எகிப்து படையை பார்த்து பயந்தாங்க. எகிப்து படையை அத்தனையுமே தண்ணியில தூக்கி போட்டார். எல்லாருமே செத்து மிதக்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க? நடனம் ஆடி டான்ஸ்லாம் ஆடினாங்கங்க. அடிமைகள் எல்லாம் டான்ஸ் ஆடினாங்க, கொண்டாடினாங்க. இந்த எகிப்து படைக்கா பார்த்து நம்ம பயந்தோம் அப்படி சொல்லி ஒரே சந்தோஷம் அடிமைகளுக்கு. தேவன் என்ன பண்ணாரு? அவங்க யாரை பார்த்து பயந்தாங்களோ அவங்கள முற்றிலுமாக சாவடிச்சார், செத்த போனமா மதக்க விட்டாரு. நீங்க யாரை பார்த்து பயப்படுறீங்க? உங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறீங்களா? உங்க பிரச்சனைகள் உங்களை பயமுத்துதா? உங்க வியாதி பயமுத்துதா? உங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் போகுது. நீங்க எதை பார்த்து பயப்படுறீங்களோ அதை பார்த்து பயப்பட மாட்டீங்க. சரிங்களாங்க? இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே கோலியாத்தை பார்த்து பயந்தாங்க. ஆனா தாவீது என்ன பண்ணா? அவன் தலையை வெட்டி அந்த தலையை வச்சு விளையாடினாங்க எல்லாரும். இதுதான் கோலியாத் தலை, இதுதான் கோலியாத் தலைன்னு எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு சுத்திட்டு இருந்தான் தாவீது. இவனா? இவனுக்காக பார்த்து 40 நாள் பயந்துட்டு இருந்தோம், இவனுடைய தலையா இது? சி அப்படின்னு எல்லாரும் ஒண்ணுமே இல்லாம சந்தோஷமா கொண்டாடினாங்க. நீங்களும் அப்படிதான், இதுக்காக நாங்க பயந்தோம் ஐயோ அப்படின்வீங்க. ஏன்னா தேவன் வல்லமையா செயல்படுவார், அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்குவாருங்க. நீங்க பயப்படுற காரியம் ஒன்றுமே இல்லாம தரைமட்டம் ஆகும். அற்புதங்கள் செய்வார், அதிசயங்கள் செய்வார், முழு வல்லமையை காட்டுவார். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சேனைகளோடு வந்துருவார், எல்லா இராணுவங்களோடு வருவார். சரிங்களா? எதுக்கு பயந்தீங்களோ அது ஒன்றும் இல்லாமல் போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.